மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டில இருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். அண்ணாமலையை வச்சு பாஜகவினர் திரும்பவும் அடுத்த கட்ட ஒரு நகரம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்னைக்கான ஒரு ட்ரெண்டிங்கான டாபிக். நான் ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்து பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொன்ன அண்ணாமலை அவர்கள் இப்போ சமீப தினங்களா பார்த்தோம்னா டெய்லி அவரை வந்து சோசியல் மீடியா பக்கங்கள்ல இருந்து யூடியூப்ல இருந்து எல்லா நியூஸ் சேனல்ஸ்லயும் பார்க்க முடியுது. இதெல்லாம் ஒரு விஷயம், இதெல்லாம் ஒரு பிரச்சனை, இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு தமிழகத்துல அப்படிங்கறத திரும்பவும் அட்ரஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. சரி, ஓகே தீபிகா, இப்போ 2 பதவி அவருக்கு இருக்கு லீடிங்ல, அதுல எதுல வேணா வந்து பாஜக அவரை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஸ்டார்டிங் இவருக்கான ஒரு பதவி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மக்களவையில் அவரை வைக்கணும் அப்படிங்கறத பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் அப்போவே எனக்கு அது வேண்டாம் அப்படிங்கிற காரணத்தினாலதான் மக்களுக்காக நான் வந்து தொண்டு செய்யணும், வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் உள்ள வந்தாரு. களமிறங்கி தமிழக மக்களுக்காக வேலை பார்த்துட்டு இருக்காரு. ஸோ திரும்பவும் தமிழக மக்களுக்காகவே அவருடைய பணி தொடரும் அப்படின்னா, தேசிய அளவில் ஒரு பொறுப்பு கொடுக்கணும் அப்படின்னா தேசிய பொதுச் செயலாளர் மட்டும்தான் சரியா இருக்கும் அப்படிங்கிறது மேலிடங்கள் சேர்ந்து எடுத்திருக்கிற ஒரு பெரிய டெசிஷன் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இது இப்படி யோசிப்போமே, பாஜகவினுடைய அடுத்த நகர்வு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அண்ணாமலை அவர்கள் யோசிச்சு பாருங்க, இவரு ஸ்ட்ராங்கா டிஎம்கேவுக்கு அப்போஸான ஒரு பார்ட்டி. கரெக்டா? பார்ட்டிங்கிறத தாண்டி ஒரு மனிதர். டிஎம்கே என்ன விஷயங்கள் பண்றாங்க அப்படிங்கிறது A to Z கண்ணுக்குள்ள நல்லெண்ணெயா விளக்கெண்ணெய் ஊத்திட்டு பாப்பாங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப தீவிரமா நோட்டீஸ் பண்றதுல அண்ணாமலை முதலிடம். சோ அண்ணாமலை எந்த அளவுக்கு எஃபிஷியன்ட்டா அவர் பாப்பாரு, அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அவங்க யாரு, அவங்க என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இந்த இஷ்யூ இருக்கு, இந்த ஊழல் அப்படின்னு அப்படியே புட்டு வைக்கிற நபர் அப்படிங்கிறதுனால இப்ப பிரச்சாரம் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். கடைசி கட்டத்துல மக்கள் சூஸ் பண்ற அந்த ஒரு நபர் யாரு அப்படிங்கிறது தான் இங்க ஒரு பெரிய காம்படிஷன். சோ அந்த ஒரு நபர் யாரு அப்படின்னு தெரியறதுக்கு முன்னாடி மக்கள் மனசுக்குள்ள இது சரி இது தப்பு அப்படிங்கறது கொஞ்சம் கொஞ்சமா விதைக்க ஆரம்பிக்கணும். அந்த ஒரு விஷயத்த தெளிவா பண்ண கூடிய ஒரு ஆள் பாஜக அப்படின்னா அண்ணாமலை தான். சோ அண்ணாமலையை பத்தி அடுத்த ஒரு நகர்வுன்னு பார்த்தா அவருக்கான ஒரு சூப்பரான பதவியை கொடுத்தா மட்டும்தான் ஒரு பவர் இருக்கும். அந்த பவரை வச்சு டிஎம்கேவுக்கு அகேன்ஸ்டா அதிமுக கூட பாஜக கூட நின்று களத்துல இறங்கி பயங்கரமா கேம்பெயின் பண்ணுவாரு. இந்த ஒரு கேம்பெயினுடைய எஃபிஷியன்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதிமுகவை லீடிங்ல வந்து எடப்பாடியாரை சிஎம் ஆக்கி இவங்களும் ஆட்சியில பங்கு வாங்கறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ பாஜக, மோடி அவர்கள், அமித்ஷா அவர்கள் எல்லாரும் சேர்ந்து செம்ம பிளான் பண்ணி இப்போ அண்ணாமலையாருக்கு சூப்பரான ஒரு பொசிஷனை கொடுக்க போறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஸோ அவருக்கு இந்த ஒரு பொசிஷன் சூப்பரா எஃபிஷியன்டா இருக்கும் அப்படின்னு நீங்களும் நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்று கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.